ஐயா நான் போரூர் ஐயா கூட சேரேன். நான் வந்து ஜனவரி மாசத்துல இந்த விளையாட்டு சக்திகளுக்கு ஏழைகளுக்கு மக்களுக்காக வேண்டி புடவை சட்டை வேஷ்டி எல்லாமே நான் பண்றேன். ஆனா என்னால முடிஞ்சது நான் பண்ணி தரேன். என்னோட காசு எல்லாம் மக்கள்கிட்ட வாங்குறேன், மக்கள்கிட்ட கொடுக்குறேன். ஆனா இதோட கடன் வாங்கி கூட நான் மக்களுக்கு செய்யறேன். செஞ்சுட்டு கூட நான் அப்புறமா மக்கள் தருவாங்க, நான் கடன் வாங்கி கொடுத்துருது. நான் இதனால ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு வந்தாங்க மாங்காடு இன்ஸ்பெக்டர் அம்மா வந்தாங்க, எல்லா மக்களுக்கும் அன்னம் போட்டாங்க, எல்லா மக்களுக்கும் புடவையும் கொடுத்தாங்க. மக்கள் சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. ஐயா என்னை வெளிப்படையா கொண்டு வந்ததுக்கு ராஜ் வெட்னீஸ்வரர் செந்தில் ஐயா தான் மக்கள்கிட்ட கொடுத்து என்னை பேரும் புகழுமா வாங்கி கொடுத்தது செந்தில் ஐயா தான். ஐயா ராஜ் வெட்னீஸ்வரர் நான் எவ்வளவோ கண்டிச்சு பார்த்து காலிலிருந்து கத்தி பாக்குறேன், பொறுமை இருக்க மாட்டாங்க, எல்லாம் அரிஞ்சிட்டு போடுறாங்க. சில பேர் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் சொல்றேன், எல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் புடவை கண்டிப்பா இருக்குமா, யாருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டோமா அப்படின்னு சொல்லி தர்றேன். இப்ப எல்லா மக்கள் கொடுத்தாச்சு. சில மக்கள் சாப்பிட்டாங்க, சில மக்கள் நீ சாப்பிட மக்கள் இருக்காங்க. மக்களை பாக்குறாங்க. சரி சாப்பிட்டுட்டு அந்த ரூம்ல போய் எல்லாம் அண்ணன் குடிக்கிறோம், அண்ணா அந்த பக்கம் குடிச்சுக்கோங்க. இதெல்லாம் கோச்சம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, கோச்சம் கிடையாது. எப்ப நான் சொல்லிக்கிறேன், இது உங்க கோயில், உங்க சாப்பாடு, உங்க இதுமா அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னது கிடையாது, உங்களுதாமா சொல்லிக்கிறேன். மக்கள்கிட்ட உங்க சொத்து, உங்க சாப்பாடு, உங்க கோயிலும் அது என்னது இல்லாம அப்படின்னு சொல்லிக்கிறேன் மக்கள்கிட்ட எல்லாமே. அதே மாதிரி மக்கள் வர்ற மக்களை வந்து வழி அவங்க வழி எடுக்கிறது இல்லை, என்னோட வழின்னு சொல்லிதான் மக்கள் இருக்கிற வழியை நான் எடுக்கிறேன். நான் பாதி குறைச்சு தருவேன். ஏன்னா 10 வருஷம் 5 வருஷம் வழியெல்லாம் பாதி குறைச்சு தருவேன், பாதி இருக்கும். வீட்டுல நானும் என்ன போட்டு இந்த மாதிரி பண்ணுனா குறையோ இல்லைன்னா குறையாத மாதிரி தெளிவா எத்தனையோ வீடியோல போட்டு இப்பயும் அதே தான் சொல்றேன். பாதி வழி குறையும், பாதி வழி இருக்கு. நீங்க வீட்டுல படிக்கணும். குறையில எனக்கு கேள்வி கேட்கலாம், ஏன் குறைய மாட்டேங்குது கேள்வி கேட்கலாம். வாழ்த்து சொல்லிட்டேன். தீய சக்தி இருக்கும். தீய சக்தி இருக்கிற போது என்ன பண்ணணும், வெளியே இருக்கிறோம், இங்க வராது. கோயிலுக்கு அடுத்து இந்த மாதிரி இல்லை, எல்லா கோயிலையும் தீய சக்தி வராது. அதுக்கு அழிவுகளை வந்தா தான் இங்க வரும். எனக்கு ஐயா காட்டி தருவது நான் மாத்திரம் நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். எல்லா ஊர்லேருந்து வராங்க. எந்த ஊருக்கு சொல்ல முடியாது, எனக்கு எந்த ஊர் ஆக முடியுது. கர்நாடகா வராங்க, சும்மாக்கருந்து வராங்க, பெங்களூரு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, எல்லா இடத்து ஊர்ல இருந்து மக்கள் வந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதனால மக்கள் என்னை தேடி நம்பி வராங்க. ஐயாட்ட போல சரியாகுமா, எங்கெங்கயோ போறோம் சரியாக மாட்டேது, நம்ம ஐயாட்ட போல சரியாகும் சொல்லி மக்கள் வராங்க என்கிட்ட. நான் முன்ன போனேன், அங்க போன ஒரு வீட்டுல போன ஒரு 500 ரூபா கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க. ஓ நம்ம போறதுனாலதான் 500 ரூபா 1000 தருவாங்க, நம்ம காசால ஆசைப்பட்டு வந்து காசுக்கா போகக்கூடாதுன்ட்டு ஏமா இனிமேல் இங்க வாங்க, உங்க பிரச்சனை தீர்த்துன்னு போறது கிடையாது. இப்ப ஆமா ஐயா என்னோட மனைவி பத்தி கூட சொல்றேன், மற்றவங்களை பத்தி பேச. என்னோட மனைவிக்கு என்னதான் நான் செஞ்சாலும் குறை சொல்றதான் செய்வாங்க. அதனால மக்களுக்கு என்னதான் செஞ்சாலும் மக்கள் குறை சொல்ற மக்கள் தான் வருவாங்க வச்சு. ஏதோ நம்ம கொடுத்தாங்க புண்ணியத்துக்கு சந்தோஷம்னு படுத்துற மக்கள் எந்த மக்கள் இல்ல. இல்ல திருப்பி எல்லாம் திருப்தியோட வாங்கிட்டு திருப்பியோட இருக்காங்க. யாரும் திருப்பி போனது இல்ல. எல்லாம் கொஞ்சம் கத்த போக மாட்டாங்க, இருந்து வாங்கிட்டு தான் போனாங்க. யாரும் பொறுமை இல்லாம இல்ல, கொஞ்சம் கத்துவாங்க. நம்ம நிக்கிறோமே, புடவை இல்லாம போயிருமே, புடவை தருவாங்களா நான் சொன்னேன். எத்தனை பேரும் வந்தாலும் இந்த போரூர் ஐயா கோயிலை பொறுத்த அளவுக்கு புடவை எல்லா மக்களுக்கு தருவேன்னு தான் சொல்லிக்கிறேன். வலிக்கு வந்தது இருக்கு, புடவை வாங்கி தாய் குளத்துக்காக நான் புடவை தரிச்சு நெட்ல போட்டுக்கிறேன். அதுக்காக நான் தப்பா சொல்ல குழந்தை, என்னுடைய சகோதரி மாதிரி அவங்க நம்ம வருஷம் கொடுப்பேன். அதே மாதிரி சகோதரிகள் வாங்காம நாங்கள் புடவை தரேன் தான் சொல்லிக்கிற வச்சு. எனக்கு புடவைக்கு அவங்க தப்பா சொல்ல மாட்டேன். என்னுடைய சகோதரிக்கு நான் கூப்பிட்டு தரேன். ஆண்கள் வந்து கை வலி இடுப்பு வலினா வேஷ்டி கட்டி வாங்கன்னு சொல்றேன், உடனே பேண்டை மாட்டி வந்துடுறாங்க. நான் முட்டிக்கு மேல தேய்க்க முடியல, அதுல சுத்தமா வலியும் போகாது. நான் எத்தனையோ வீடியோல போட்டுக்கேன், இந்த மாதிரி வேஷ்டி கட்டி வாங்க ஜென்ஸுக்கு, நான் கொஞ்சம் வலியை குறைச்சி தரேன்னு சொல்லிக்கிறேன். சில பேர் கட்டிட்டு வராங்க, சில பேர் பேண்டை மாட்டி வந்துடுறாங்க. நான் என்ன சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியல. இப்ப நீங்க கொடுக்கறது மருந்தா இல்ல மண்ணா? மண்ணு. இதோடைய மண்ணு திருநாமம் கன்னியாகுமரி சாமி தோப்புல தளம்பதியில இருந்து எடுத்து வந்துக்கிறேன். இந்த நம்முல சோனியா மந்திரம் பேய் பிசாது ஏவல் எல்லாம் நம்பி நாம ஐயா நாராயணான்னு இப்படி நம்பி வச்சிட்டனால எல்லா பிரச்சனையும் தீரும். நோயில எந்த நோயா இருந்தாலும் இந்த மண் எடுத்து வாயில போட்டு தண்ணீர் குடிச்சா அத்தனை நோய் தீரும். நம்பி செஞ்சாங்கன்னா நடக்கும், நம்பிக்கை இல்லைன்னா நடக்காது. எல்லா மதத்துக்காரங்களும் வரணும். எல்லா மதம் ஒண்ணுன்னு நினைக்கிற விஷயம் பிரிக்குது இல்லை என்கிட்ட எப்பயுமே. எனக்கு எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான் நான் கூட்டு போயிட்டு மதத்தை பத்தி பேச மாட்டேன். எல்லா மக்களும் ஒன்னா வாங்க, ஒன்னா வேலை செய்யணும். எந்த இந்த அம்மாவோட வந்துட்டாங்க, எல்லா மக்களுக்கு நிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சொல்றது எல்லாம் நம்மளுடைய சொந்தம் பந்தம் நினைச்சுறேன். இல்ல நாம வைக்கிறாங்க, அவங்க சில பேர் வெளியில போறவங்க அழிச்சுக்கிறாங்க, அழிச்சுக்க மாட்டேன். ஆனா இங்க வந்து நாம பாங்க வெளியில போய் அழிச்சுக்க மாட்டேன்.